தேவி, போட்ட வெங்காயம் வணங்கிடுச்சான்னு பாருமா. நல்லா வணங்கிட்டுக்கா. தேவி, வெங்காயம் வேற மீந்துட்டு என்ன பண்றதுன்னு புரியல. எக்கா, மீண்ட வெங்காயத்துல தயிர் உள்ளி செய்யுங்க. அப்படியே இந்த சாப்பாட்டுக்கும் இந்த தயிர் உள்ளிக்கும் அப்படியே அடிப்பொலியா இருக்கும்க்கா, சூப்பரா இருக்கும். ஆமாக்கா, தயிர் உள்ளி வைக்கலாம். இப்பெல்லாம் பிரியாணி கூட அதை தானே கொடுக்குறாங்க. சரி தேவி, அப்ப தயிர் உள்ளியே செஞ்சிடலாம். வேற இனிப்புக்கு என்ன செய்யறது தேவி? இனிப்புக்கெல்லாம் ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்காதீங்கம்மா. நான் வர்க்கீஸை விட்டு வேணா ஸ்வீட்டு கூட வாங்கிட்டு வர சொல்கிறேன். அப்புறம் என்னக்கா, ஸ்வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சரி பாருங்க, உள்ளி தீஞ்சிட போகுது. எக்கா, உள்ளியை எட்டி பார்க்குறேன்னு நீங்கள் விழுந்துட போறீங்க உள்ள. சும்மா கடை வசந்தி. பூவெல்லாம் தொடுத்துட்டீங்களாம்மா? அதெல்லாம் நேற்றே தொடுத்தாச்சுக்கா. ராஜபாண்டி கிட்ட தான் பூ கொடுத்து விட்டேன். போய் சர்ச்சில் கொடுத்துட்டு அண்ணனுங்கிட்டேன்னு. சரிம்மா சரிம்மா, ஆட்டு. வர்க்கீஸு, நம்ம என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ஆமா செல்வா, என்னாலே நம்ப முடியல, எவ்வளவு அழகா இருக்குது பாரு. வர்க்கீஸ், ஆனா ஒண்ணு குறையுது. என்னது செல்வா? பூவாலே பெருசா ஒரு கோலம் போட்டா இன்னும் அழகா இருக்கும் வர்க்கீஸ். அப்ப ராணி அக்காவுக்கு தான் ஃபோன் போட்டு சொல்லணும். சொல்லி பாரு வர்க்கீஸ். நம்ம சர்ச்சில் குத்து விளக்கு கூட இருக்குது, அதை நடுவில் வச்சு நைட்டில் எரிய வச்சிருவோம். சரி, நீ சொல்றதும் அழகா தான் இருக்குது. நான் ஃபோன் போட்டு பார்க்குறேன். ஹலோ வர்க்கீஸ். ராணி அக்கா, எங்க இருக்கீங்க? உங்க வீட்டில் தான் இருக்குது வர்க்கீஸ். சாப்பாடு செஞ்சுன்னு இருக்கிறோம். சாப்பாடு செய்யறாங்களா செல்வா? நீ கேட்டு பாரு வர்க்கீஸ். அது ஒன்றும் இல்லை ராணி அக்கா, நம்ம சர்ச்சு வாசல்ல பெருசா பூவால கோலம் போடணும், அதான் ஃபோன் போட்டேன். அதுக்கு என்ன வர்க்கீஸ், வீட்டில் சத்தியா இருப்பா, அவளை கூட்டிட்டு போ. எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற கோலம் எல்லாமே சத்யாவும் சோனியும் சேர்ந்து தான் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன்லாம் அவளுக்கு ஃபோனில் பார்த்து வச்சிருப்பாளுங்க வர்க்கீஸ். அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டு போட்டுருவாங்க. சரிக்கா, அப்போ நான் வீட்டுக்கு போய் சத்யாவை கூப்பிட்டுக்கிறேன். சரி வர்க்கீஸ். சரிக்கா, வைக்கேன். சரி வர்க்கீஸ். பூ மாலை அதை பற்றி இப்போ தான் ஞாபகம் வருது செல்வா. ராஜபாண்டி கிட்ட சொல்லி வச்சிருவோம். வாங்க தம்பி. என்ன ராஜபாண்டி, நீயே டெக்கரேட் பண்ற? யார்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம்ல, அவங்க பண்ணியிருப்பாங்கல்ல. நான் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை ராஜபாண்டி, உனக்கே வீட்டில் நிறைய வேலை இருக்கும், அதுக்கு தான். வேலை இருந்தால் நானே போக போறேன்னு, வேலை இல்லைன்றதுனால தான் நான் இங்கே ஹெல்ப் பண்ணுறேன். சரி ராஜபாண்டி, உனக்கு எதுவும் சிரமமா இல்லையே? ஐயா, சிரமம்லாம் சொல்றீங்க, ஒன்றுமே இல்லைண்ணே, நான் செஞ்சிடுறேன். சரி ராஜபாண்டி. நீங்கள் எப்போ சார் வந்தீங்க? நான் இப்போதான்ப்பா வந்தேன், ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ஏன் சார் இவ்வளோ தூரம் வந்தீங்க? டேரெக்டாக திருவிழாவுக்கு வந்திருக்கலாம்ல. இன்னைக்காச்சும் சாப்பிட்டு மாத்திரை போட்டு வந்தீங்களா? அதெல்லாம் போட்டு வந்துட்டேன்ப்பா, பயப்படாத. சரி சார், நீங்கள் இங்கே இருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி தம்பி, நான் பார்த்துக்கிறேன். ராஜபாண்டி, ஒரு 4 மணிக்கானு நாம் 2 பேரும் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்த பூ மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். சரிண்ணே. அண்ணா போகிறது முத்தாளுக்கு தானே? ஆமாம் செல்வா. அந்த பிள்ளையை கூட்டி சத்யா சோனியாவை கூட்டிட்டு வர சொல்லலாம். மாதிரி 3 பேர் சேர்ந்து இங்கே பூவால் கோலம் போட்டுட்டோம். இந்த ஐடியா நல்லா இருக்கு. சரி, கூப்பிடு செல்வா. யார் வர்க்கீஸ்? யாருக்கு வந்தாலும் நானே கூப்பிடணுமா? நானே தொண்டைக்கு பதிலாக ஸ்பீக்கராக வச்சிருக்கேன். கூப்பிடு செல்வா, உன் குரல் தான் நல்லா கணீர் கணீர்னு கேட்கும். கூட்டு தொலைகிறேன். முத்தழகு, ஏம்மா? சொல்லுங்க செல்வா மாமா. கொஞ்சம் வாமா இங்க. வாரம் மாமா. சொல்லுங்க மாமா. எங்க போற முத்தழகு? வீட்டுக்கு தான் போற வர்க்கீஸ் மாமா. இப்பதான் டியூஷன் விட்டுச்சு. வீட்டில் யாரும் இல்லை மக்கா, உங்க அம்மா எங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அங்க கொஞ்சம் வேலை கிடக்கு. நீ என்ன பண்ற? சத்யாவையும் சோனியாவையும் போய் கூட்டிட்டு இங்க சர்ச்சுக்கு வாமா. சரி மாமா, நான் சத்யா அக்காவையும் சோனியா அக்காவையும் கூட்டிட்டு வரேன். நான் ஆளுகளை கத்தி கூட்டு விடுறேன், நீ டப்பிங் பண்ணிரு. உடு செல்வா, இதெல்லாம் சகஜம் தானே. செல்வா, அந்த தம்பியை கூப்பிடுறேன். கிறிஸ் தம்பி, ஜேம்ஸ் தம்பி. சொல்லுங்க தம்பி, எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களாப்பா? இங்க டெக்கரேஷன் வேலை எல்லாம் முடிச்சிட்டுன்னு. சரிப்பா சரிப்பா. வேற ஏதாவது வேலை இருக்குதானே சொல்லுங்க. வேற ஒரு வேலையும் இல்லைப்பா, எல்லாமே முடிச்சாச்சு. இனி வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு எடுத்துட்டு நல்ல புது துணியா உடுத்திக்கிட்டு வர வேண்டியதான் திருவிழாக்கு. சரிண்ணே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா. போயிட்டு வரேன்னு. சரிப்பா. ரொம்ப நல்ல பசங்கள்ல செல்வா. ஆமாம் வர்க்கீஸ், நம்ம வேலையை பாதியாக குறைச்சிட்டாங்க. சரி செல்வா, அப்போ நம்மளும் வீட்டுக்கு போகலாம். நமக்கு என்ன வேலை இங்கே? சரி வர்க்கீஸ், அப்போ வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வருவோம். ஒரு 4 மணிக்கானு வந்துடலாம். எதுவும் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு விட்டு போகணுமா? வேணாம் வர்க்கீஸ், ஒரு 4 மணிக்கா வந்து பாட்டு போட்டுக்கலாம். சரி, அப்போ வா போகலாம்.
Dum dum da